கைஸ் வெயிட், நம்ம எல்லாருமே மூன்றாம் உலக போருக்கு நடுவுல தான் இருந்துட்டு இருக்கோம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த பிப்ரவரி 28 யுஎஸ்ஏ அண்ட் இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ணது. அண்ட் இந்த அட்டாக்ல பெரிய இம்பாக்ட் யாருக்கு ஆகிருக்குன்னா, ஈரான்ல உள்ள ஒரு சின்ன கேர்ள்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல்ல 118 சின்ன குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போன சின்ன குழந்தைங்க இந்த அட்டாக்னால இறந்திருக்காங்க. மோர் தென் 200 பீப்புள் அண்ட் 700 பீப்புளுக்கு மேல இன்ஜூரி ஆயிருக்காங்க இந்த அட்டாக் மூலியமா. அண்ட் ஈரானோட சுப்ரீம் லீடர் அலி காமினேங்கிற ஒரு தலைவரும் இந்த அட்டாக்னால கொல்லப்பட்டிருக்கதா யுஎஸ்ஏ அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ஈரானும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், யுஎஸ்ஏ அண்ட் ட்ரம்ப் எவ்வளவு ட்ரிக்கா இங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்பதான் ட்ரம்ப் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல குழந்தைகளை ரேப் பண்ணதுக்கு மாட்டிக்கிட்டான். அண்ட் அடுத்த எலெக்ஷன்ல அவன் ஜெயிக்கலைன்னா கண்டிப்பா ஜெயிலுக்கு போறான். நம்மளாம் ஒரு விஷயத்தை ஈஸியா மறந்துருவோம்ல. இவ்வளவு நாள எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், இப்ப வார் வந்துருச்சு, இனிமே வார பத்தி பேச போறோம். நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காயை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் யுஎஸ்ஏக்கு இதனால இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வேற இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒரு ஏரியா இருக்கு. இந்த வழியா தான் உலக அளவுல 20-25% ஆஃப் கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து சின்ன 21 மைல் ஒய்டு ஏரியா தான். அண்ட் இதோட நார்த் சைட்ல தான் ஈரான் இருக்கு. அண்ட் சவுத் சைட்ல சவுதி அண்ட் யுஏஇ எல்லாம் இருக்கு. இந்த இடத்தை யுஎஸ்ஏ பிடிச்சிட்டா இப்ப உலக அளவுல 100 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் கச்சா எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அதுல 20-25% இங்க இருந்தா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் வர இந்த எண்ணெயில யார் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்தியா, சைனா, சவுத் கொரியா, இந்த மாதிரி ஏசியன் கண்ட்ரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யுஎஸ்ஏ இதை டார்கெட் பண்ணி இந்த இடத்தை பிடிக்கிறது தான் யுஎஸ்ஏட அடுத்த 3 மாசம் பிளானா இருக்க போகுது. அண்ட் எப்போது மாதிரி எந்த வார்லையும் பெரிய தலைவர்கள் கொல்லப்பட போறதுல இன்னோசென்ட் பீப்புள் தங்களோட உயிர், உடைமை எல்லாத்தையும் இழந்து நிக்க போறாங்க. அண்ட் நம்மளால இந்த வார்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்குவோம், இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் இன்னோசென்ட் பீப்புள் கண்டி. பட் இது இங்கேயே முடிய போறதில்ல. நாளைக்கு இன்னொரு தகவலோட பாக்குறேன். பாய்.